ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாக்கீம் கம்பீராவர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகண்டகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம். ஓம் மகாலக்ஷ்மீ ஜ வித்மஹே விஷ்ணுவத்னி ஜ தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் முதலாம் நாள். இன்று வைகாசி மாத பிறப்பு. நேற்றோடு சித்திரை மாதம் நிறைவு பெற்று இன்று வைகாசி மாத பிறப்பு, வைகாசி மாத சங்கரகாந்தி. அதிகாலையிலே ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகளும் ஆரம்பமாகின்ற மாத பிறப்பு 15/5/2026 வெள்ளிக்கிழமை. இன்று சபரிமலையிலே பொதுவாக ஒவ்வொரு தமிழ் மாதப்பிறப்பன்றும் ஆலயம் திறக்கப்பட்டு 5 நாட்களுக்கு சிறப்பான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று மீண்டும் நடை சாத்தப்படும். அந்த வகையிலே இன்று வைகாசி மாதம் பிறந்திருக்கின்றது. பல்வேறு ஆலயங்களிலே வைகாசி விசாக பெருவிழா, வைகாசி மாதத்தில் வருகின்ற விசாக நட்சத்திரத்துக்கு ஒரு தனிமையான சிறப்பு. இந்த விசாகம் என்கின்ற பொழுது மயிலுக்கும் ஒரு பெயர் விசாகன், முருகப்பெருமானுக்கும் விசாகன் என்றொரு நாம உண்டு. இந்த வைகாசி மாதத்திலே வருகின்ற விசாக நட்சத்திரம் பல சிறப்புகளோடு கூடியது. பல்வேறு முருகன் ஆலயங்களிலே கொடியேற்று மகோத்சவங்கள், அலங்கார உற்சவங்கள், சங்காபிஷேகங்கள், பால்குட பவனிகள் என்று சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் இந்த வைகாசி மாதத்திலே இப்போ நாளைய தினம் சனிக்கிழமை, நாளை மத்திய மாகாணம் கண்டி மாவட்டம் பத்தேகம என்கின்ற பத்து காமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த வருடாந்த மகோத்சவம் நாளை சனிக்கிழமை துவஜ ஆரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகும். துவஜ ஆரோகணம் என்பது, ஆரோகணம் என்றால் கீழிருந்து மேலே செல்லுவது, அவரோகணம் என்றால் மேலிருந்து கீழே வருவது. துவஜ ஆரோகணம் ஆரம்பமாகி வைகாசி விசாகத்தன்று பஞ்சரத பவனி நகர்வலம் வருகின்ற வகையிலே சிறப்பான உற்சவமாக அடியவர்கள் புடைசூழ அந்த வத்துகாமம் நகரம் பூராவும் பலமாக வந்து அருள்பாலிக்கின்ற சிறப்போடும், மறுநாள் பௌர்ணமியிலே அதிகாலையிலே தீர்த்தத்துக்கு சுவாமி புறப்பட்டு தீர்த்தமாடுகின்ற சிறப்பும் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடிய உற்சவம் நாளை ஆரம்பம். அதுபோல் பல்வேறு முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மகோத்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெறும். இவ்வாறு அந்த மாதம் பிறந்ததுமே நமக்கு சிறப்பான உற்சவங்கள், அதேபோல் பல ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்களுக்குரிய ஏற்பாடுகள் அவ்வாறு சிறப்போடு கூடியதாகவும் நடைபெறுகின்ற பொழுதிலும் இந்த 28ஆம் தேதி வரையிலே காண்டாவனம், கத்திரி வெயில்,
அக்னி நாள் என்று போற்றுகின்ற வகையிலே அதை தாண்டிய பின்பு 28ஆம் தேதிக்கு பிறகு சுபகாரியங்களை செய்து கொள்வார்கள். கடந்த 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமான இந்த அக்னி வெயில் என்கின்ற காண்டாவனம் 28ஆம் தேதி நிறைவு பெறுகின்றது. அந்த வகையில் நாமும் அதன் பின்பு சுபகாரியங்கள் முறைப்பட்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.